சின்ன வெங்காயம், இது மூணும் நம்ம சும்மா ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை தான் வச்சு செய்ய போகிறோம். அரைக்கிறதுக்கு தேங்காய், பூண்டு, 2 வரமிளகா, கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சம் கசகசா போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சிட்டு சின்ன வெங்காயத்தை 1-2 இடித்து எடுத்துக்கணும். அரிசி கழுவி பிடிச்சி தண்ணி வேணும். 2 தண்ணியை கழிஞ்சு ஊற்றிட்டு 3வது தண்ணியை எடுத்துக்கோங்க. நல்லா வானல் காஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நல்லெண்ணெய், கடுகு பொரிஞ்ச எண்ணெயை அரைச்சி பேஸ்ட் வைக்கணும். அதுக்கு மிக்சியில் இருக்கிற நீர் எடுத்துட்டு கழுவி தண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அதை ஊற்றி மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. முருங்கைக்கீரைக்கு உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியும். மல்லித்தூள் 1 ஸ்பூன். இது வீட்டில் அரைச்சி இதோட முருங்கை தலையை சேர்த்து கள்ளித்தலை குழம்புன்னு தான் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. சாப்பாட்டில் போட்டு நல்லா தண்ணியாட்ட ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.